திருமலையில் ஏழுமலை மீது குடிகொண்டு தன்னை நாள்தோறும் நாடி வரும் கோடிக்கணக்கான பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வெங்கடாஜலபதி ஏழுமலையானுக்கு புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடக்கும். அந்த 9 நாட்களும் மக்கள் வெள்ளம் அலைமோதும். எங்கு நோக்கினும் மக்கள் தலைகள் மலை முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷமே எதிரொலிக்கும். பல 100 ஆண்டு காலமாக தொடர்ந்து வரும் பாரம்பரிய விழாவான திருப்பதி பிரம்மோற்சவ விழா ஏழுமலையான் கோவிலில் பிரம்மாண்டமாக தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 18ஆம் தேதி திருப்பதி மலையப்ப சாமி கோயிலில் கொடியேற்றத்துடன் இந்த விழா தொடங்கியது. திருப்பதி மலையப்ப சாமிக்கு பிரம்மன் முன்னெடுக்கும் விழாவாக இந்த பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்படுகிறது. பிரம்மோற்சவ விழா முதல் நாளான கடந்த 18ஆம் தேதி ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தார். கடந்த 18ஆம் தேதி முதல் வரும் 26ஆம் தேதி வரை 9 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது. இந்த புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலில் இருந்து வாகன மண்டபத்தை அடைந்த உற்சவர்கள் தங்க சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருப்பதி வேலுமலையான் கோயிலில் கருட வாகன சேவை நடைபெற உள்ளது. காலையில் மோகினி அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். பார்க்கடலில் மந்திரகிரி என்ற மலையை வாசுகி என்ற பாம்பை கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்தனர். அப்போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்க செய்யும் விதமாக மகாவிஷ்ணு மோகினி அலங்காரத்தில் தோன்றி அசுரர்களை ஏமாற்றினார். அதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் காலை மலையப்ப சுவாமி மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பது வழக்கம். மலையப்ப சுவாமி இன்றைய தினம் மகரகண்டி, லட்சுமி ஆரம், சகஸ்ரநாம மாலை என மூலவரான ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர, வைடூரிய, மாணிக்க, மரகத, பவள, முத்து என நவரத்தினங்கள் மற்றும் நவமணிகளால் ஆன ஆபரணங்களை அணிந்து கொண்டு கருடன் மேல் மகாவிஷ்ணுவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கோவிலில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மலர்கள் மற்றும் பழங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. பிரம்மோற்சவ விழா நடைபெறும் 9 நாட்களும் காலை 9 மணி முதல் 11 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் 4 மாட வீதிகளில் சாமி வீதி உலா நடைபெறும். தினமும் திருப்பதி மலையப்ப சுவாமி பக்தர்கள் முன் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். தினமும் வீதி உலா, கலை நிகழ்ச்சிகள் என திருப்பதி திருவிழா கோலம் பூண்டுள்ளது. நேற்று 4வது நாளில் இரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியின் சர்வ பூபால வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவில் மாட வீதிகளில் சாமி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று 22ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. கருட சேவை என்று சுமார் 2 லட்சம் பக்தர்கள் 4 மாட வீதிகளில் அனுமதிக்க தேவஸ்தானம் ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. 23ஆம் தேதி தங்கத்தேர் பவனியும் மற்றும் 26ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெறுகிறது. பிரம்மோற்சவ விழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் தேவஸ்தான சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு மற்றும் மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக சுமார் 6 லட்சம் லட்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் மற்றும் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள், தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கருட சேவைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கலந்த மாலை திருப்பதியில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை என்று பெருமாளுக்கு சாற்றப்படுவது வழக்கம். இதனை முன்னிட்டு செப்டம்பர் 20ஆம் தேதி காலையிலிருந்து ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. திருக்கோயில் வளாகத்திலேயே பிரத்யேக மலர்கள் கொண்டு மாலை மற்றும் கிளி தயாரிக்கும் பணி காலை தொடங்கி பிற்பகலில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அவை ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி மற்றும்
பரிவட்டம் ஆகியவற்றை திருக்கோயிலைச் சேர்ந்தோர் பெற்றுக்கொள்ள 4 மாட வீதிகளில் அவை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் அவை 4 சக்கர வாகனம் மூலம் திருப்பதிக்கு எடுத்து செல்லப்பட்டன. திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் உற்சவமாக நடைபெறும் கருட சேவையை காண நாடெங்கிலும் இருந்து பக்தர்கள் திருப்பதிக்கு குவிந்துள்ளனர். தற்போது வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதியில் குவிந்துள்ளனர் என்றும் இன்று மாலை கருட சேவையை காண சுமார் 5 லட்சம் பக்தர்கள் திருப்பதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.